ஒன்று பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனம். அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்க, நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மன தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்கள் மகா இருக்கும் கிருபை இந்த நல்ல பிதாவே, இந்த நல்ல வெள்ளைக்காக மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. அந்த தண்ணீர் நிறைந்த மேகம் உடைய அடியானை நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவே. நாங்கள் இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டு போக பரிசுத்த ஆவி அனுக்கிரகம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, இந்த அடியான் மேல் கடந்து வருவீராகப்பா. இந்த அடியான் மேல் கடந்து வருவீராகப்பா. அந்த மேகம் கடந்து வரட்டப்பா. ஆசீர்வாதம் உண்டாகட்டும் சார், இயேசு நாமத்தில் பிதா, ஆமென். அந்தப்படி இளைஞர்களே, நீங்கள் மூப்பர்களுக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்க. நீங்கள் ஒருவருக்கு என்ன செய்துங்க? கீழ்ப்படிங்க. நம்ம இந்த பகுதியை நாம் தியானிக்கலாம். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனத்தாழ்மையை நாம் நம்முடைய இருதயத்தில் நாம் அணிந்து கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாழ்மையாக நாம் தேவ சமூகத்தில் நாம் இருக்கிற போது தேவன் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. தாழ்மை மிகப்பெரிய ஆசீர்வாதம். அது தெய்வீக சுபாவமாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஏன் கர்த்தரிடத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பைபிள் பேதுரு எழுதும் போது சொல்கிறாரு, திவ்ய சுபாவத்திற்கு அழைக்கப்பட்ட நீங்கள் அப்படின்னு சொன்னார். திவ்ய சுபாவம்னா தேவனுடைய சுபாவம். ஆண்டவருடைய சுபாவத்துக்கு, ஆண்டவரை போல குணாதிசயத்துக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆமென். இயேசு இந்த பூமியில் இருந்தபோது சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன்னார். ஆமென். இந்த மனத்தாழ்மையினால் நாம் நடக்கிற போது தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்ம மேலே வந்து தங்கும். ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் ஒருவருக்கொரு மனத்தாழ்மையாக இருக்கு. நமக்கு எவ்வளவோ எப்படி இருந்தாலும் சரி, நம்ம மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்கும். ஆமென். இப்போ நம்ம சபையில் கூடியிருக்கிறோம். நமக்கு உலக பிரகாரமான சில ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, சில படிப்பு இருக்கிறது, சில அதிகாரங்கள் இருக்கிறது. நாம் எப்படி இருந்தாலும் நம்முடைய உள்ளத்தில் தாழ்மையை நாம் தரித்து கொள்ளுகிற போது அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா தேவன் தாழ்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். நம்ம இயேசு நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார் நம்ம நம்புகிறோம் இல்லையா? கொலோசியர் 1:27 சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் வாசம் பண்ணுவதே அந்த ரகசியம் அப்படின்னு சொல்லு. தேவனுடைய பிள்ளைகளை நம்ம தேவன் நமக்குள்ளே இருக்கிறத வரங்களால் நம்ம காண்பிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த வரங்களை சார்ந்து இருக்கிறவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் போகிறதும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசு சொன்னார் பாருங்களா, நாமத்தில் பிசாசுகளை துரத்தணும், அற்புதங்கள் அடையாளங்களை செய்தோம். தேவன் சொன்னார், என்னை விட்டு அகண்டு போங்க, உங்களை எனக்கு என்ன பண்ணது தெரியவே தெரியாது அப்படின்னு சொன்னார். ஆமென். ஆனால் அன்புள்ளவனை அப்படி சொல்லியே, தாழ்மை உள்ளவனை அப்படி சொல்லலை. ஆமென். ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான். ஆமென். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான். நீதி நிமித்தம் பசுதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான். என் நிமித்தம் இல்லாததையும் பொல்லாதையும் சொல்வார்களானால் அகமகிழ்ந்து களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கு. அப்போ ஆவியின் எளிமை தேவனிடத்தில் கொண்டு போகிறது, இருதய சுத்தம் தேவனிடத்தில் கொண்டு போகிறது, நீதியின் மேல் பசுதாகம் நம்மை தேவனிடத்தில் கொண்டு போகிறது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கல்வி, பணம், செல்வம், அதிகாரம் எவைகள் நமக்கு இருக்குமானாலும் நம்முடைய உள்ளத்தில் தாழ்மை இருக்குமானா இந்த தாழ்மை நம்மை தேவனோடு கொண்டு போய் சேர்க்கும். தாழ்மையான சுபாவம் நமக்கு இருக்கும். பவுல் கடிதம் எழுதுகிறார், அவருடைய ஜனங்களுக்கு சொல்கிற, நீங்கள் தாழ்மையை அணிந்து கொள்ளுங்க. தாழ்மை ஒரு ஆபரணத்தை போல, தாழ்மை ஒரு வஸ்திரத்தை போல, தாழ்மை ஒரு ஆயுதத்தை போல நீங்கள் தாழ்மையை அணிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறார். ஆமென். இப்போ தாழ்மையை நாம் அணிந்து கொள்வது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதம். இந்த வாழ்க்கையில் இந்த தாழ்மையினால் ஒரு மகிமையான ஒரு அனுபவத்தை பெற்றேன். என்னுடைய அதிகாரி ஒருவர் இருந்தார். அவர் சிவனை
ஊர் ஊராக சென்று சிவனை பிரசங்கம் பண்ணுகிற ஒரு ஒரு மனிதர் அவர். ஆனால் எனக்கு அதிகாரியாக இருந்தார், அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக இருந்தார். என் மேலே காரணம் இல்லாமல் அவர் கோபப்படுவார். நான் நினச்சேன், இப்போது எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டு போனாலும் காரணம் இல்லாமல் கோபப்படுவார். எனக்கு ஆச்சரியம் பண்ண, இவ்வளோ ஜெபம் பண்ணிட்டு போகிறோம், காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு 4 மணி நேரம் கத்திட்டு போகிறோம், இந்த மனிதன் நம்ம இப்படி எதிர்க்கிறாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்து நான் அவைகளை சகித்து கொண்டு நான் அவரோடு கூட பயணித்து கொண்டு இருந்தேன். ஏன்னா எபேசியர் 6 பவுல் ஞாபகப்படுத்துகிறாப்புல நமக்கு அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் போராட்டம் உண்டுன்னு சொன்னார். அப்போ அதிகாரத்தோடு நமக்கு போராட்டம் இருக்கிறதுனால நான் அவைகளை சகித்து போனவர். ஒரு நாள் சில நாட்கள் அவர் லீவ் போட்டிருந்தார். ஒரு வாரம் கழித்து வந்தார். நான் சிக்கன் குன்யா அப்படின்னு சொல்லி வந்து நாங்கள் உட்கார்ந்துருக்க இடத்துல உட்கார்ந்தார். முழங்கால் நடக்க முடியல அப்படின்னு உட்கார்ந்துருந்தார். கொஞ்ச நேரம் பேசியிருந்துட்டு அவருடைய அறைக்கு போயிட்டார். அவருக்கு தனி அறைக்கு போயிட்டார். செருப்பை விட்டுட்டு போயிட்டார் பாருங்கள். அப்போ நான் என்ன பண்ணேன், செருப்பை வலது கையில் எடுத்துகிட்டு போயிட்டு அவர் காலில் போட்டு, சார் போட்டுங்க சார், செருப்பை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு. பாருங்கள், இந்த முழங்கால் படியில் வலிக்கிற மனுஷன் டக்குன்னு எழுந்திரிச்சு நின்னார் பாருங்கள். என்ன சார் செய்கிறீங்க இது மாதிரி, என்ன தம்பி செய்கிற இது மாதிரி, நீ வந்து என் செருப்பை தொடலாமா? அவர் சொன்னார், நீ தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனாச்சே, என் செருப்பை தொடலாமா? என் செருப்பை தொட்டு கொண்டு வந்து வச்சுட்டு போனியே என்று அப்படி சொன்னார். அதனால் என்ன சார், என் தகப்ப மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க சார் அப்படின்னு சொன்னேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, அதன் பிறகு சில வருடம் நானும் அவரும் பயணித்தோம். அதுக்கு அடுத்த 2 வருஷத்தில் எனக்கு விரோதமாக அவர் பேசினதோ செய்ததோ கிடையாது. எல்லா இடத்திலும் சென்று என்னை குறித்து மேன்மையாய் பேசினார். பின்பு அவர் ரிட்டையர்ட் ஆகி போனார். ஒரே ஒரு தாழ்மையான ஒரு காரியம், அவர் செருப்பு எடுத்து நான் போய் அவர் கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஆனால் என்னை எதிர்க்கிறாரே, காரணமில்லாமல் என்னை பகைக்கிறாரே, காரணமில்லாமல் என்னை கடிந்து கொள்ளுகிறாரே என்றெல்லாம் என் உள்ளத்தில் இல்லை. நான் தாழ்மையாக, ஐயோ நடக்க முடியாமல் போயிட்டாப்புல, வயசான ஒரு 56 வயசாகுது, நடக்க முடியல, திரும்ப வந்து அவருடைய ரூம்லேருந்து இந்த ஹாலுக்கு வந்து செருப்பு போடனா கஷ்டமாக இருக்குமேனு அந்த செருப்பை கொண்டு வந்து போட்டேன் பாரு. அது அவருடைய உள்ளத்தை அசைத்தது. இந்த தாழ்மை தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம் பாரு. ஆமென். அப்போ நீங்கள் தாழ்மையை தனித்துக்கொள்ளும். அல்லேலூயா. தேவனுடைய மனிதர்கள் எல்லாம் தாழ்மையினால் தான் தேவனிடத்தில் சேர முடிந்தது. யோபு சொன்னார், நான் நீதிமானாக இருந்தாலும் நான் கர்த்தரிடத்தில் போராடாமல் நான் அவரிடத்தில் என்னை தாழ்த்துவேன்னார். அவர் பெரிய உபத்திரம் வந்துருச்சு, பெரிய பாடுகள் வந்துருச்சு. ஆனால் சொல்கிறாரு, நான் நீதிமான் தான், என் கைகளில் சுத்தம் இருக்குது. யோபு ஒரு முறை சொல்கிறாரு, என்னுடைய உத்தமத்தை நான் கெட்டியாய் பிடிச்சிருக்கிறேன், என் ஜீவன் பிரியும் மட்டும் அதை நான் விடமாட்டேன்னார். அவ்வளவு உபத்திரவங்களிலும் அவர் உத்தமத்தை கெட்டியாய் பிடித்திருந்தார். அவருடைய மனைவி அவரை பார்த்து சொன்னாப்புல, இன்னும் நீ உத்தமத்தில் நிற்கிறியா, தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று அவள் சொன்னாப்புல. ஆனால் அவள் சொன்னாப்புல, என் உத்தமத்தை நான் கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், என் ஆவி விடுமட்டும் நான் அதை விடமாட்டேன் என்று சொன்னார். அவர் சொல்கிறார், ஆண்டவரோடு பேசும்போது சொல்கிறார், நான் நீதிமான் தான், என் கைகளில் கரை இல்லை, ஆனால் கூட ஆண்டவரோடு நான் போராட மாட்டேன், நான் ஆண்டவரிடத்தில் தாழ்த்துவேன். தாழ்மை ஒரு அருமையான சுபாவம், தாழ்மை ஒரு மகிமையான சுபாவம். அது நம்முடைய உள்ளத்தில் பெரிய சந்தோஷத்தை தந்தது. என்னுடைய வாழ்க்கையில் பல அனுபவங்களில் தாழ்மை தான் என்னை நிலைநிறுத்துச்சு. தாழ்மையை நான் தரித்து கொள்ளுகிற வரையும் எனக்கு நானே சத்துருவாக இருந்தேன். தாழ்மையை நான் அணிந்து கொள்ளுகிற வரையும் எனக்கு நானே சத்துருவாக இருந்தேன். ஆனால் தாழ்மையை தரித்து கொண்ட போது எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாடு. ஆமென். பாருங்கள், என்னுடைய லைஃப்பில் ஊழியங்களில் போராட்டங்களை நான் சந்தித்தேன். என் கைகளிலே சுத்தம் இருந்தும் என் ஊழியத்தில் போராட்டங்களும் நெருக்கங்களும் வந்துச்சு. தேவனோடு தர்க்கமும் தேவனோடு ஒரு போராடுகிறதுமாய் நான் இருந்தேன் பாருங்கள். ஒரு நாள் தேவன் சொன்னபோல ஸ்தோத்திரம் பண்ணு, எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுனார். பாருங்கள், என்னுடைய வீட்டில் என் படுக்கைக்கு மேலே எல்லாவற்றிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இதுவே உங்களை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் பிதாவாகிய தேவனுடைய சித்தமாக இருக்கிறதுன்னு பெரிய போர்டு வச்சுருப்பேன். காலையில் இரவு எப்பொழுதும் அதை பார்த்து கொண்டே இருப்பேன். ஆனால் உபத்திரவத்தின் வழியாய் போனபோது, பாடுகளின் வழியாய் போனபோது அதை நான் என் இருதயத்தில் நான் அப்பியாசிக்காமல் தேவனோடு கூட தர்க்கம் பண்ண ஆரம்பித்தேன்.
அவர் என்னை நடத்தின அந்த வழியில் என்னை நான் தாழ்த்தி கொள்ள முடியல. கர்த்தர் என்னை நெருக்கத்தின் வழியில் நடத்தின போது நான் தாழ்த்தாமல் அவரோடு கூட எதிர்த்து பேச ஆரம்பித்தேன். கர்த்தருக்கு என் கைகளில் சுத்தம் இருந்து நான் ஏன் ஸ்தோத்திரம் பண்ணிக்கணும் என்று சொல்லி நான் கடினப்பட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரோடு போராடினேன். ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தபோது உபவாசத்துக்கு காத்திருந்தேன். நானும் சாலமோனும் இந்த இடத்துல ஒரு 3 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்து கொண்டிருந்தோம். ஆண்டவர் பேசினார் பாருங்க. சிம்பிளாக தான் ஆண்டவர் பேசுவார். ஒப்பு கொடுன்னார். முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணும் போதே ஸ்தோத்திரம் சொல்லணும் போதே இதை ஏற்றுக்கொள்ளுன்னு அர்த்தம் இல்லையா? அப்பயே எனக்கு கோபம். இப்போ சொன்னார்னு ஒப்பு கொடு. என் கைகளில் என்ன குறை, என் வாழ்க்கையில் என்ன மீறுதல், ஏன் நான் இந்த உபத்திரவத்தின் வழியாய் போனோம், ஏன் இந்த பாடுகளின் வழியாய் போனோம் என்று சொல்லி தேவனோடு கூட நான் தர்க்கம் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு அன்புக்குரிய உள்ள அது என் உள்ளத்தில் சந்தோஷமும் சமாதானமாக இல்லை. ஆண்டவர் ஸ்தோத்திரம். சபையார் என்னை மன்னிக்கலாம். நான் பிசாசுகளை துரத்தினேன். அற்புத அடையாளங்களை என் மூலம் கர்த்தர் செய்தார். வியாதிகளை சொசப்படுத்தினேன். மிக துல்லியமான தீர்க்க தரிசனங்களை உரைத்தேன். ஒருத்தர் ஆண்டவர் சொன்னார், உன்னை தாழ்த்து, உன்னை ஒப்புக்கொடு, ஸ்தோத்திரம் பண்ணு, எனக்கு ஒப்புக்கொடு என்று சொல்லி இதையெல்லாம் செய்தேன். எப்படி தெரியுமா பிசாசு போணுச்சு? ஒரு முறை பிசாசு போராடி கொண்டு வந்தது. அவர் பயந்து அலறி ஃபோன் பண்ணாங்க, பிரதர் சூன்யத்தின் ஆவி போராடுகிறது, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பிரதர். ஜெபம் பண்ண ஸ்பீக்கரில் போடு என்று சொன்னேன். ஸ்பீக்கரில் போட்ட உடனே பிசாசு கீழே விழுந்து சரியாயிடுச்சு. அவங்க சொன்னாங்க, பிரதர் உங்கள் சத்தத்தை கேட்ட உடனே பிசாசு விழுந்து சரியாயிடுச்சு பிரதர். உள்ளத்தில் சமாதானம் இல்லை. என் சத்தம் ஒளிபெருக்கில் ஃபோனில் கேட்கும் போது பேய் போது எனக்கும் உள்ளத்தில் சந்தோஷம் இல்லை. தேவனோடு கூட ஒப்புரவில்லை. இந்த தாழ்மை தான் ஆண்டவரோடு நம்மை ஒப்புரவாகும். ஏன்னா பல வழிகளில் போகிறோம். நம்ம கஷ்டம், நெருக்கம், துன்பம், துயரம், காத்திருக்குதல், வேதனை, இந்த வழியை நம்ம ஆண்டவரிடத்தில் போக வேண்டியதாக இருக்குது. அப்போஸ்தலர் 14:22 சொல்லுகிறது, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டியதாக இருக்கிறது என்று பவுல் சொன்னார். நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டியதாக இருக்கிற போது அந்த உபத்திரவங்களை சகித்து கொள்ள, அந்த உபத்திரவங்களை ஏற்றுக்கொள்ள, அந்த உபத்திரவங்களை தாங்கிக் கொள்ள நமக்கு பலன் இல்லாத போது தேவனோடு தர்க்கம் பண்ணுகிறோம், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறோம், தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல் போகிறோம். ஏன் எனக்கு இது? என் கைகள் சுத்தமாக இருக்கிறதே, என் இருதயம் சுத்தமாக இருக்கிறது. எந்த மீறுதல் நிமித்தம் எனக்கு இந்த தண்டனை வந்தது, எந்த அக்கிரமத்தை நிமித்தம் எனக்கு இந்த தண்டனை வந்தது? யோபு புலம்பினது போல நாம் புலம்புகிறோம். இல்லை இல்லை, நாம் அவ்விதமாய் செய்யக்கூடாது. நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். பாருங்கள், ஆனால் நான் சபையாருக்கு சொல்லலை. நான் சிலரை மன்னிக்காமல் தேவனுக்கு என்னை ஒப்பு கொடுக்காமல் திருவிருந்து கொடுத்தேன், பிசாசுகளை துரத்தினேன், அற்புதமான தீர்க்க தரிசனங்களை, மிக துல்லியமான தீர்க்க தரிசனங்களை சொன்னேன், நோய்களை சுகமாக்கினேன். ஆனால் உள்ளத்தில் சந்தோஷமும் சமாதானம் இல்லாமல் தேவனோடு கூட ஒப்புரவு இல்லாமல் இருந்தேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவ்விதமாக நீங்கள் யாராவது இருப்பீர்களானா, ஆண்டவரோடு ஒப்புரவாகாமல் இருப்பீங்கன்னா உங்களை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரோடு போராடி கொண்டே போகிற காலங்கள் போய்கொண்டே இருக்கிறது. ஒரு காரியத்தை, ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை உனக்கு சொல்லுவாரானா, நீ கீழ்ப்படுகிற வரையும் உன்னோடு போராடி கொண்டே இருப்பார். அவளால் கீழ்ப்படிய முடியல, அவனால் கீழ்ப்படிய முடியல, அடுத்த காரியத்துக்கு போகணும் ஆண்டவர் செய்ய மாட்டார். உன்னை தன்னோடு சேர்த்து கொள்ளும்படி அதை நீ கீழ்ப்படுகிற வரையும், அதற்கு நீ ஒப்பு கொடுக்கிற வரைக்கும், அதற்கு நீ தாழ்த்துகிற வரையும் நெருக்கமும் போராட்டங்களும் விசேஷமாய் தேவ சந்தோஷமும் தேவ சமாதானமும் உள்ளத்தில் இராதபடி இருக்கும். இங்கே அற்புத அடையாளங்கள் நடக்கலாம், நீங்கள் ஜெபிக்கலாம், அற்புதங்கள் நடக்கலாம், எது வேண்டுமானால் செய்யலாம். ஆனால் உள்ளத்தில் சந்தோஷம் இருக்காது, உள்ளத்தில் சமாதானம் இருக்காது, தேவனோடு கூட ஒப்புருவதல் இருக்காது. இது என் வாழ்க்கையில் இருந்தது. நான் அப்படி நினச்சேன், இந்த அற்புதங்கள் வீணானது, அது என்னை பரலோகத்துக்கு கொண்டு போவதில்லை. பிசாசு 100 பிசாசு ஓட்டி 1000 பிசாசு ஓட்டி கர்த்தரோடு ஒப்புரவாகாமல் எனக்கு என்ன லாபம்? துல்லியமான தீர்க்க தரிசனங்களை உரைத்து நான் தேவனோடு ஒப்புரவாகாமல் எனக்கு என்ன லாபம்? அநேகரை சுகமாக்கி தேவனோடு ஒப்புரவாகாமல் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் எனக்கு என்ன லாபம்னு என்னை நானே கேட்க ஆரம்பித்தேன்.
பின்பு தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், எனக்கு ஒரு பலனை தாரும் என்று ஜெபித்தேன். எனக்கு அன்புக்குரியவுள்ள காலா காலத்தில் மன்னிக்கவும் மறக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் ஆண்டவர் ஆவியில் பலன் தந்தார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரையும் மன்னிக்கும்படி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாவற்றையும் மறக்கும்படி, கர்த்தரோடு ஒப்புரவாகும்படி தேவன் எனக்கு கிருபை செய்தார். ஆமென், அல்லேலூயா. அன்பு தேவஜனமே, தாழ்மையை தரிச்சுக்கொள்ள, தாழ்மைப்படுங்க. ஆண்டவரோடு ஒப்புரவாகாமல் நம்மளால் எந்த நன்மையும் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. ஆமென். கர்த்தரோடு ஒப்புரவாகாமல் எதுவும் நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. ஆண்டவர் சொன்னார் பாருங்க, ஒருவன் உலகம் எல்லாம் தனதாக்கி கொண்டாலும் அவன் ஆத்மா செத்து போயிருந்தா அதனால் அவனுக்கு என்ன லாபம்? உலகத்திலே ஆதாயப்படுத்திட்ட, உலகமே உன் கால் கீழே இருக்குது, அதனால் உனக்கு என்ன லாபம்? தேவனோடு ஒப்புரவாகுது, அது தாழ்மை நாளானு. ஆண்டவரிடத்தில் தாழ்மைப்பட்டு, ஆண்டவரே எனக்கு நீர் வேணப்பா, எனக்கு ஊழியம் வேணாம், இதெல்லாம் வேண்டாம்ப்பா, எனக்கு ஏசப்பா வேணும், எனக்காய் சிலுவையிலே மரித்தவர் வேண்டும், அவரோடு ஒப்புரவாகுதல் வேண்டும், அவரோடு ஐக்கியம் வேண்டும், அவரோடு கூட அந்யோன்யம் வேண்டும். தேவ சமூகத்தில் நாள் கணக்கில் மாத கணக்கில் போராடி செபித்தேன். என்னை பலப்படுத்தும், மன்னிக்க எனக்கு ஒரு பலன் தாரும், மன்னிப்பதற்கு எனக்கு பலன் தாரும், சத்துருவை நேசிக்க, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய, துன்பப்படுத்துவர்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்ள என்னை ஆசீர்வதி ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் என்று மாத கணக்கில் ஆண்டவருடைய சமூகத்தில் போராடினேன். ஒரு கனவு காண்பது போல, ஒரு சொப்பனம் காண்பது போல என் ஆவியில் அந்த பலன் வந்தது, உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் வந்தது, உள்ளத்தில் ஒரு சமாதானம் வந்தது. ஆண்டவரோடு கூட ஒப்புரவானேன். ஆமென். தாழ்மை கர்த்தரோடு கூட ஒப்புரவாக்கும். ஆமென். தாழ்மை கர்த்தரோடு கூட. ஏன் அதுனா, நம்மளுடைய பெருமை பாருங்க, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் அது. இந்த பெருமை நம்மளுடைய ஜென்ம சுபாவம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசித்தீர்கள்னா அதில் 7 விதமான 13 விதமான பாவம் இருக்கும். போன வாரம் பிள்ளைங்கள்லாம் சொன்னாங்கள்ல, 13 விதமான பாவங்கள் இருக்குன்னு சொல்லி. ஆமென். அதில் ஒரு பாவம் என்னன்னா பெருமையும் மதிகேடும். 12வது பாவம் பெருமை. கர்த்தருக்கு பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். ஆமென். நேற்று ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் நான் ஒரு வசனத்தை வாசித்தேன். அதில் வசனம் சங்கீதத்தில் வாசித்தேன். தாவீது சொல்கிறான், தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் பொய் சொல்லுகிறான். நான் கர்த்தருக்கு என்னதான் ஆச்சரியமாச்சு. எப்படி குழந்தை பால் குடிக்கிற குழந்தை அதானே தாயின் வயிற்றுலேருந்து வந்துருக்குது, அப்போலேருந்து அது புழு தான் அந்த குழந்தை. அப்படின்னா பசி இல்லாமலே அது சும்மாவே கத்திட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். சில குழந்தைங்க சும்மா கத்தும், தூங்காது, பால் குடிக்காது, எதையாவது ஒன்று பண்ணும். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது பாருங்க, இது தாயின் வயிற்றுலேருந்து பிறந்தது முதல்ல பண்ணுதா பொய் சொல்லி தின்னு. நம்மளாம் அப்படிப்பட்டவங்க வருது, நம்ம சுபாவம் அது மாதிரி வருது, நம்ம ஜென்ம சுபாவம் அது வருது. இதைத்தான் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். ஆமென். இந்த ஜென்ம சுபாவம் பாருங்க. 12வது பாவம் பெருமையும். இந்த பெருமை மனுஷன் மண்ணிலே பிறந்த ஒவ்வொருவனும், இந்த ஆதாமின் சுபாவமாக இருக்கிற ஒவ்வொருவனும் பெருமை உள்ளவனாக இருக்கிறான். ஆமென். அதனால தான் பைபிள் சொல்லுது, பெருமை சரப்பனியை போல அவர்களை படருன்றாப்புல. சரப்பனி இருக்கு பாருங்க, அது அப்படியே படர்ந்து எல்லாம் அந்த பூமியை மூடிக்கொள்ளும் பாருங்க. அது மாதிரி சிலருடைய இருதயத்தை பெருமை அப்படியே மூடிக்கொள்ளுகிறது பாருங்க. ஆனால் பேதுரு இங்கே ஆலோசனை சொல்கிறப்பல, நீ தாழ்மையை தணிச்சுக்கொள். என்ன பண்ண? தாழ்மையை தணிச்சுக்கொள், தாழ்மையை தணிச்சுக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு தாழ்மை அணிஞ்சு கொள்ளுங்க. இந்த தாழ்மை தான் பாருங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படியும். அநேகர் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன்ட்டாங்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இன்னும் பெறலையே, இன்னும் ஆத்ம ரட்சிப்பை பெறலையே, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறலையே. சபையில் கூடி சொல்கிறோமே, பா மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை தரிசிக்க முடியாதப்பா. ஒருவன் ஆவியினாலும் நீரினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதப்பா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதப்பா. இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பாப்பா.
சீக்கிரமாக உன்னை ஆயத்தப்படுத்தி சபையிலே மீண்டும் 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 சொல்லுகிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஏன் அந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லை? பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெறலை, அந்த சுத்த மனசாட்சி ஏன் இல்லை? தேவனோடு கூட இன்னும் ஒப்புரவில்லாத வாழ்க்கை எதுக்கு? சும்மா சபைக்கு வந்துட்டு போகக்கூடாது பிரதர். ஆண்டவரை அனுபவிக்கணும். ஆமென். ஆண்டவரை அனுபவிக்கணும். ஆமென். தாவீது சொல்றாப்புல, கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியம். ஆமென். கர்த்தர் நல்லவர், அதை ருசித்து பாருங்க, கீழ்ப்படிந்து பாருங்க, ஒப்பு கொடுத்து பாருங்க, விசுவாசித்து பாருங்க. ஆண்டவரே எனக்கு இறங்குனுங்க. எந்த பாவமும் சும்மா போயிடாது, எந்த அக்கிரமும் நம்மை விட்டு சும்மா போயிடாது, எந்த மீறுதலும் நம்மை விட்டு சும்மா போயிடாது. ஒவ்வொரு மீறுதலும் பிசாசாயிருக்கிறது. ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாடியும் பிசாசு இருக்கிறான். அதை நீ செய்யும்படி உனக்குள்ளிருந்த ஒரு பலத்தை தந்து கொண்டே இருக்கிறான். அது எப்பொழுது விட முடியும்? நீ பாரமா ஜெபிக்க 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 இடைவிடாமல் ஜெபிக்கணும், ஜெபித்து கொண்டே இருக்கணும், போராடி கொண்டே இருக்கணும். தேவன் ஒரு நாள் இறங்கி ஆசீர்வதிப்பான். ஆமென். கர்த்தர் ஒரு நாள் இறங்கி பாவத்து மேலே ஒரு ஜெயத்தை தருவார், பாவத்து மேலே ஒரு அருவருப்பை தருவார், பாவத்து மேலே ஒரு விடுதலையை தருவார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், இருக்கிற நிலைமையிலே சபைக்கு வா, அப்படியே வா, சாராயம் குடிக்கணும் வா, அப்படியே வந்துக்கிட்டே இரு, இன்னும் சுத்தமாகல வந்துக்கிட்டே இரு. ஆமென். நீ எந்த ஒழுங்கினத்தில் இருக்கிற அப்படியே வா, கேட்டுக்கிட்டே இரு. ஒரு நாள் அந்த சத்தியம் உன்னை விடுதலை ஆக்கும். ஆமென். பைபிள் சொல்லுது பாருங்க, மழையானது பூமியை நனைப்பித்து புல்லை முளைப்பிக்காமல் எப்படி திரும்புகிறது இல்லையோ, அப்படியே என் வார்த்தையும் நான் சொன்னதை செய்யாமல் என்னிடத்தில் திரும்பி வருகிறதில்லை. ஆமென். நீ கேட்கிற வசனம் ரட்சிப்பின் வசனம். ஆமென். நீ கேட்கிற வசனம் சத்திய வசனம். நீ கேட்கிற வசனம் ஆவியும் ஜீவனமான வசனம். ஆமென். நான் நிர்ணயித்ததே நடக்கும் என்று அவர் சொன்னார். என் வார்த்தையை நான் தீவிரித்து நடப்பிப்பேன் என்று சொன்னார். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தையோ ஒரு போதும் ஒளிந்து போகாதனால் நீ வந்துக்கிட்டே இரு. ஆமென். ஒரு நாள் விடுதலை உண்டாகும். சத்தியத்தை அறிவீர்கள். ஆமென். ஒரு நாள் உன் தாழ்மையை கர்த்தர் பார்ப்பார். குமாரன் ஒருவனை விடுதலை ஆக்கினால் அவன் மெய்யாகவே விடுதலை ஆகிறான். பரிசுத்த ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலையும் உண்டு. ஆமென். விடுதலை அனுபவிக்க முடியல. ஆமென். அப்போ தாழ்மைப்படுங்க. என்ன பண்ணுங்க? தாழ்மைப்படு. ஆமென். தாழ்மையாக இருந்து பாருங்க, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து பாருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 38வது வசனம். 1:38. அதற்கு மரியாள், இதோ ஆண்டவருக்கு அடிமை, வார்த்தையின்படியே. ஆமென். எல்லாரும் ஆண்டவருக்கு அடிமை, நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு அடிமை. மரியாள் மாத்திரமா? மரியாள்கிட்ட ஆண்டவர் சொன்னார், நீ பிள்ளை பெறுவ, ஒன்று கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவா. ஆமென். அந்த மாதிரி சொன்னால் அது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியறேன், பரிசுத்த ஆவி உண்மையில் நிழலிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து பிறக்கிறது உனக்கு பலன் உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், ஏன்னு அந்த அம்மா கேட்கல, அது வார்த்தையின்படி ஆகட்டும். ஹல்லேலூயா. அதுதான் தாழ்மை. தாழ்மையான சுபாவம் வார்த்தைக்கு கீழ்ப்படியும். சிலர் சத்தியத்துக்கு கீழ்ப்படியலைன்னா தாழ்மை இல்லைன்னு அர்த்தம். அதான் வேத ரகசியம். நீ இன்னும் கீழ்ப்படியில, உனக்குள்ள தாழ்மை இருக்கு, தாழ்மை இல்லை, ஒரு பெருமை ஆவி இருக்குது. இது என்ன செய்து முடியும்? என்ன இந்த கடிந்து கொள், இதில் என்ன செய்ய முடியும்? இந்த போதக கடினை எனக்கு என்ன செய்து முடியும்? ஆனால் மரியாள் சொன்னப்போல, நான் ஆண்டவருக்கு அடிமை, உமது வார்த்தையின்படியே நாம் கேட்குற ஒவ்வொரு சத்தியத்துக்கும் கீழ்ப்படியலாம். தாழ்மை. அது நமக்குள்ள தாழ்மை இருந்தால், வார்த்தை இப்படி இருக்கிறதே, வசனம் இப்படி இருக்கிறதே, நாம் கீழ்ப்படிவோம். நமக்குள்ள தாழ்மை இருந்துச்சுன்னு சொன்னால் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம், சபைக்கு கீழ்ப்படிவோம், மேய்ப்பனுக்கு கீழ்ப்படிவோம், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிவோம். ஆமென். ஹல்லேலூயா. பேதுரு சொல்றாரு, ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படி. என்னவா? ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படி. ஆமென். தாழ்மை திவ்யமான சுபாவம். ஆமென். மரியாள்
உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள். ராமே, உனக்குள்ளே தாழ்மை இருந்தா வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். இயேசு இதை கூட அற்புதமான காரியத்தை செய்தார் பாருங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்டாடு. அல்லேலூயா. தாழ்மை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குது. என்ன பண்ணுது? தாழ்மை பல நேரங்களில் நம்ம விரும்புகிறது வராது, நாம் ஜெபிக்கிறது வராது, விருப்பம் இல்லாதது வரும், துயரம் வரும், அவமானங்கள் வரும், நிந்தனைகள் வரும், உபத்திரவங்கள் வரும். அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் தாழ்மை இருக்குமானா தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். ஆமென். நான் தேவனுக்கு எதிர்த்து நின்ற மனிதன். என் வாழ்க்கையில் விதமாய் நான் விருப்பப்படாதது என் வாழ்க்கையில் வந்தபோது நான் தேவனோடு தர்க்கம் பண்ணி கொண்டிருந்த மனிதன். ஆனால் தேவனோ என்னை நேசித்து, தேவனோ என் மேல் அன்பு கூர்ந்து நான் தாழ விழும்படி தேவன் என் மேல் கிருபையாக இருந்தார். நான் கர்த்தருடைய சித்தத்துக்கு தாழ்த்தும்படி தேவன் என் மேல் கிருபையாக இருந்தார். வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி தேவாதி தேவன் என் மேல் கிருபையாக இருந்தால், தேவ பிள்ளைகளை நமக்கு தாழ்மை இருக்குமானா தேவ சித்தத்துக்கு நம்மை தாழ்த்துவோம். சரிப்பா, உமது சித்தப்படி ஆகட்டும்ப்பா, உமது விருப்பத்தின்படி ஆகட்டும், மரியாள் உமது வார்த்தையின்படி ஆகட்டும் என்று சொன்னாப்புல இயேசு கிறிஸ்து உமது சித்தத்தின்படி ஆகட்டும் என்று தன்னை தாழ்த்தி கொண்டாள். ஆமென். இதெல்லாம் தாழ்மையினால் வருகிறது. பரிசுத்த ஆவி ரொம்ப தாழ்மையானவர் பாரு. கர்த்தருடைய ஆவி நம்மேல் தாழ்மையானவர். சிலரை பார்க்கிறேன், அவர்கள் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறாங்க, அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க, ஆனால் அந்த தாழ்மையான சுபாவம் அல்ல. இயேசு கிறிஸ்துடைய சுபாவம் அவர்களுக்குள்ளே இல்லை பாரு. பைபிள் சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வாசமாக இருப்பாரானால் நீங்கள் மாம்சத்துக்கு செத்தோ ஆவிக்கு பிழைத்து. கிறிஸ்து உங்களிலே வாசமாக இருப்பாரானால் நீங்கள் பாவத்துக்கு செத்து உங்கள் ஆவி நீதிக்கு பிழைத்திருக்கும். இதுதான் அடையாளம். கடைசி காலத்தில் பரிசுத்த ஆவியை பெற்றவருடைய அடையாளம் அதுதான். அவங்க மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்க மாட்டாங்க, அவங்க ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பாங்க. கிறிஸ்து உங்களிலே வாசமாக இருப்பாரானால் நீங்கள் பாவத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்க மாட்டீங்க, நீதிக்குட்பட்டவர்களாக இருப்பீங்க. தேவ நீதி இப்படி சொல்லுகிறது, தேவ நீதி இப்படியாக இருக்கிறது என்று தேவ நீதிக்கு உட்பட்டு இருப்பீங்க. அதுதான் பரிசுத்த ஆவி. ஆமென். பாருங்கள், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் 1 வாசிங்களேன். செழிக்கும். நன்றாய் கவனிங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும். பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவி. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே வருவாரன்னா அவர் ஞானத்தை, அறிவை, தேவனுக்கு பயப்படுற பயத்தை உங்களுக்கு தருவார். தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இருந்தால் உங்களோடு தேவன் இருக்கிறார்னு அர்த்தம். ஆமென். சொல்லுங்க, எனக்கு தேவனுக்கு பயப்படுற பயம் இருந்தால் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தமா? பாருங்க, பரிசுத்த ஆவியை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். அவர் கர்த்தருக்கு பயப்படுறதுன பயத்தை அருளுகிறாராம். அவர் நமக்குள்ளே வந்து தேவனுக்கு பயப்படுற பயத்தை தருகிறார். நம்முடைய ஆவியில் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை தருகிறார். தேவனுக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதலை தருகிறார். அவர் சும்மா இருக்க மாட்டார். ஆராதனை சொன்ன பாருங்களேன், பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வந்து மௌனமாக இருக்க மாட்டார். எங்க பேய் ஒருத்தனுக்குள்ளே வந்துட்டு சும்மா இருக்குது இல்லைங்க. ஆமென். அல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் அருள் ஆவி அவர் தருகிறார். அப்போ பாருங்க, பிசாசு ஒருவனுக்குள்ளே வந்து தீமை செய்யலாம், கர்த்தருடைய ஆவி உனக்குள்ள இருக்கிற உனக்கு நன்மை செய்வார். ஆமென். ஒரு வசனம் வாசிங்களேன், அப்போஸ்தலர் 10:38 வாசி. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினால அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி. ஆமென். இயேசுவை பாருங்க, வேதம் சொல்லுது, அவர் நன்மை செய்கிறவராயும்
பிசாசின் பிடியில் இருந்த யாவரையும் விடுதலை ஆக்கிறவராயும் சுற்றி தெரிந்தவர் இப்போ எங்கே இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கு. விசுவாசிக்கணும். ஆமென். நான் சொல்றது புரியுதா? அவர் நன்மை செய்கிறவராய் இப்போ எங்கே இருக்கிறாரு? அப்போ எனக்குள்ள நன்மை செய்கிறவராக இருக்கிறாரு, என்னை சுகமாக்குறவராக இருக்கிறாரு, என்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரு, என்னை விடுவிக்கிறவராக இருக்கிறாரு, என்னை பலப்படுத்துகிறவராக இருக்கிறாரு, அவர் பாதைகளை நடத்துகிறவராக இருக்கிறார். ஒரு பேய், செத்து போன பேய் ஒருவனுக்கு தீமை செய்யுமானா, தேவாதி தேவன் உனக்குள்ள இருக்கிறார். நன்மை செய்யும்படி உனக்குள்ள இருக்கிறார், ஆசீர்வதிக்கும்படி உனக்குள்ள இருக்கிறார், சுகமாக்கும்படி உனக்குள்ள இருக்கிறார், விடுதலையாக்கும்படி உனக்குள்ள இருக்கிறார். விசுவாசிக்கணும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. நீங்க தேவனை விக்கிரகமாக்கலாம், தேவனை வல்லமையுள்ளவராயும் மாற்றலாம். எப்படி? நீ விசுவாசிக்காமலே இருந்தன்னு வச்சுக்க, ஆண்டவர் மௌனமா இருப்பார் உனக்குள்ள. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். ஆமென். நீ விசுவாசிக்க விசுவாசிக்க தேவன் உனக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்வார், உனக்குள்ளே பலமாய் கிரியை செய்வார், உனக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்வார், உனக்குள்ளே ஆசீர்வாதமாக இருப்பார். ஆமென். பைபிள் சொல்லுது, கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள் வாசமாக இருப்பார். ஆனால் சாவுக்கு ஏதுவான உங்கள் அவயங்களை அவர் உயிரோடு கூட எழுப்புவார். ஆமென். எல்லாம் உயிரோடு எழும்பும். ஆமென். கிட்னி உயிரோடு எழும்பும், லங்ஸ் உயிரோடு கூட எழும்பும், லிவர் உயிரோடு கூட எழும்பும், ஒவ்வொரு ஜாயின்ஸும் உயிரோடு கூட எழும்பும். என் தேவன் எனக்குள்ளே சுற்றி திரிகிறார், என் சரீரத்திலே சுற்றி வருகிறார், என் ஆத்மாவிலே சுற்றி வருகிறார், என் ஆவியிலே சுற்றி வருகிறார். என் தேவன் எனக்குள்ளே மௌனமாக இல்லை, எனக்குள்ளே நன்மை செய்கிறவராக இருக்கிறார், எனக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார், எனக்காக நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் விசுவாசம். நீ விசுவாசிக்கலைன்னா அவர் மௌனமாக இருப்பார். நீ விசுவாசித்தா அற்புதம் செய்கிறவரால், உனக்குள்ளே அற்புதம் செய்கிறவராய். தேவனை எனக்குள்ள இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், என்னை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், என்னை விடுவிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். விசுவாசமாயிரு, அவரை செயல்படு. ஆமென். ஆண்கள் சொல்லுங்க ஆமென், அல்லேலூயா, ஆமென். நல்லா ஆமென் சொல்லு, தோத்திரம் பண்ணு. உனக்கு கம்ப்யூட்டரில் ஏசி ரூமில் வேலை கிடைக்கும். சைலண்ட்டாக உட்காந்துருந்துன்னா விறகு புழக்கிற வேலை தான் உனக்கு கிடைக்கும். கட்டை புழக்கணும், கல் உடைக்கணும், அந்த வேலை தான் உனக்கு கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாடு. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் விசுவாசிங்க போதார். ஆமென். தேவன் பெரியவர். நான் ஆண்டவர் விசுவாசிக்கிறேன். 6 நாள் மொத்தத்தை உருவாக்கிட்டார். ஆமென். இப்போ எனக்குள்ள இருக்கிறாருங்க. அவர் எப்படிங்க மௌனமாக வைத்திருக்க முடியும்? அவர் எப்படிங்க வேலை செய்யாமல் வைத்திருக்க முடியும்? 6 நாளில் அற்புதங்களை செய்கிறவர் எனக்குள்ளே அற்புதத்தை செய்யும்படி வந்திருக்கு. ஆமென். அவரே என் பேலன். அல்லேலூயா. தேவனை விசுவாசிங்க, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் என்னோடு கூட இருக்கிறார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார், என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார், என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். என் சரீரத்துக்கு போதுமானவர், என் ஆத்மாவுக்கு போதுமானவர், என் ஆவிக்கு போதுமானவர். ஆமென். விசுவாசிக்கணும். ஆமென், அல்லேலூயா. அப்போதான் ஆண்டவர் செயல்படுவார். உங்கள் விசுவாசத்தினால் தேவனை செயல்பட வைங்க. ஆண்டவர் சொந்த ஊருக்கு போனார். எப்படி போனார்? குருடனை சுகமாக்கி, செவிடனை பார்க்க செய்து, ஊமையினை நடக்க செய்து, குஷ்டரோகியை சுகமாக்கி, செத்தவனை உயிரோடு எழுப்பிட்டு சொந்த ஊருக்கு போனால், அவன் பாருங்களேன், இவன் தச்சனின் குமாரன் அல்லவா? இவனுடைய சகோதரர்கள் நம்மோடு கூட, சகோதரிகளும் சகோதரர்களும் நம்மோடு கூட இருக்கிறார்கள் அல்லவா? குருடன் பார்த்ததை தியானிக்கல, அவன் செவிடன் கேட்டதை தியானிக்கல, ஊமையன் பேசுனதை தியானிக்கல. யோசேப்பின் குமாரன் அல்லவா, மரியாளின் குமாரன் அல்ல, யூதா யோசை என்பவருடைய சகோதரன் அல்லவா என்று அவரை குறித்து பேசிட்டு. ஆமென். கேழனாய யாரா பேச சொன்ன உடனே? ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பேசுறதுக்கு நான் பயப்படுறேன். நான் ஆமென். வயசானவங்களாம் தொன்னு பேசிகிட்டு இருப்பாங்கள்ல, எனக்கு கூட வயசாகி போச்சு, பயமாக இருக்குது. யார்கிட்டே போய் ரொம்ப பேசுகிறோமோ, இந்த கிழமை சும்மா இருக்க மாட்டேன், வாயை தொண்டாமன்னு பயமாக இருக்குது எனக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். ஆமென். உண்மைக்குங்க, யார்கிட்டே பேசுனா கூட இப்போ ரொம்ப பேசுகிற மாட்டேங்க, நம்ம வாய் அடைக்கமா நின்றுலான். ஆமென், அல்லேலூயா. ஆமென். அதுவும் ரிட்டையர்ட் ஆகணும்னு ரொம்ப தொண்ணுவானுங்க. நான் ரிட்டையர்ட் ஆகி 6 வருஷம் ஆயிடுச்சு. கர்த்தருக்கு ஆமென்.
பயம் எனக்கு கர்த்தருக்கு. ஏன்னா என்னுடைய அனுபவம் வேறு. நான் வேலை செய்யும் போது ஒருத்தரை போய் மாட்டேன். அவர் ரிட்டையர்ட் ஆனவர், அவர் போலீஸ்லேருந்து ரிட்டையர்ட் ஆனார். ரொம்ப அர்ஜென்ட்டாக போகும்போது இவர் குறுக்க வந்தார் பாருங்க. சார் எப்படி சார் இருக்கிறீங்கன்ட்டேன். 3 மணி நேரம் போச்சுங்க கர்த்தருக்கு. 3 மணி நேரங்க என் வேலையெல்லாம் போச்சு கர்த்தருக்கு. அன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்ம ரிட்டையர்ட் ஆகிட்டு இப்படி இருக்கக்கூடாதுராப்பா. சும்மா சிம்பிளாக பேசிட்டு விலகிடலாம். ஆமே, இது பிரசங்கம், அதனால் பேசிகிட்டு இருக்கேன். ஆமே, அல்லேலூயா. தாழ்மை உள்ளவனுக்கு என்ன செய்கிறாங்க? அப்போ தாழ்மை வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. ஐயோ வசனம் இப்படி இருக்குதே, இந்த வசனத்தை கீழ்ப்படுறதுக்கு தானே வந்திருக்கிறேன். ஆமே. வில்லியம் பிரன்ஹாமு ஒரு ஒரு ஹோட்டலில் நின்று கொண்டிருந்தார். ஒரு வழி ஓரத்தில் போகிற ஒரு பெக்கர் போயிட்டு எனக்கு ஒரு சாண்ட்விச் வாங்கி கொடுன்னு சொன்னாராம். அவர் சொன்னார், அவருக்கு ஃபுல் மீல்ஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்தார். அவர் கேட்டாரா, நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு? அவர் சொன்னாராம், எனக்கு தெரியல அப்படின்னா. ஓ, எங்கேருந்து வரீங்கன்னு உங்களுக்கு தெரியலையா? சரி, எங்கே போகிறீங்க? அதுவும் எனக்கு தெரியல. என் தொம்பி எங்கே ரெஸ்ட் எடுக்குதோ அங்கே நான் ரெஸ்ட் எடுப்பேன்னா. ஆமாம். அவர் எழுதுகிறாரு, பல விசுவாசிகள் அப்படி தான் இருக்கிறாங்க. ஏன் சபைக்கு வருகிறோம்? நாம் எங்கே போக போகிறோம்? ஏன் வார்த்தைவனுக்கு செயல்பட முடியும்? ஏன் சபைக்கு வருகல? ஏன் சத்தியத்தை விடுதலை அடையணுமே? நம்ம என்ன ஒரு நோக்கம் இருக்கணும் இல்லையா? ஏன் சபைக்கு வருகிறோம்? ஏன் சத்தியத்தை கேட்குறோம்? பரலோக ராஜ்யம் போகணுமே, ஆண்டவருடைய ராஜ்யம் போகணுமே, நாம் பரிசுத்தம் அடையணுமே. அதற்காகத்தானே பாருங்க, நோக்கம் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. எங்கேருந்து வருகிறேன்னு தெரியல, எங்கே போக போகிறேன்னு தெரியல. போன வாரம் நடிகர் தர்மேந்திரா இறந்து போனார். பெரிய ஹீரோ. நான் வாலிப நாட்களில் இருக்கிற போது தர்மேந்திரா படத்துக்கு போவான். கர்த்தருக்கு அமிதாப் தர்மேந்திரா படத்துக்கு போவான். தர்மேந்தர் செத்துட்டார். பெரிய கோடீஸ்வரர். அவங்க மனைவி எம்பி, அவர் பெரிய ஆக்டர், செத்துட்டார். சாகிறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி அவர் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார். நிறைய பணம் சம்பாதிச்சேன், நிறைய புகழ் சம்பாதிச்சேன், இப்போ அதனால் எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை, எந்த சமாதானமும் இல்லை. ஏன் மரணம் அடையிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியல. மரணம் அடைஞ்சால் நான் எங்கே போக போகிறேன்னு எனக்கு தெரியல. யார் என்னை கொண்டு போவார்னு எனக்கு தெரியல. நீங்கள் இருக்கிற வரையும் சந்தோஷமாக இருந்துக்கங்கன்னு சொன்னார். சின்ன கிளிப்பு. பெரிய கோடீஸ்வரன், புகழின் உச்சியிலே வாழ்ந்த மனிதன், புகழின் உச்சியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவன், அவன் சொல்கிறான், ஏன் மரணம் வருவதற்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? நான் எப்படி எங்கே போக போகிறேன்? யார் என்னை கொண்டு போக போகிறா? எதுவும் தெரியல. இருக்கிற வரையும் சந்தோஷமாக இருங்கன்னு மற்றவர்கள் சொல்லுகிறான். எனக்கு அன்புக்குரியவளே, கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை அப்படி இல்லை. ஆமென். ஒரு நான் இங்கே மரிக்கிற போது நாம் அவரிடத்தில் கண் விழிப்போம். அல்லேலூயா. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். 1000 வருஷம் அவரோடு கூட இருப்போம். இப்போ சபைக்கு வருகிறவங்க, நான் அங்கே போகணுன்றதுக்காக வரணும். நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியாகும்படி நான் சபைக்கு போகிறேன். உபதேசமானது உங்களை தேவனுடைய ராஜ்யம் போகும்படி தகுதிப்படுத்துகிறது. வார்த்தையானது உங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும்படி உன்னை தகுதிப்படுத்துகிறது. ஆமென். அப்போ அதிலெல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏதோ வந்தோமா போனோமா அப்படி இல்லாமல் ஆண்டவரை அறிகிற அறிவை அடைங்க. அதை தேவன் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாழ்மை. மரியாதை என்ன செய்தாப்புல? வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஆமென். பாருங்க, தாழ்மையானது நாம் உபத்திரவத்தில் போகிற போது அதை ஏற்றுக்கொள்ள செய்கிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனம் என்று நினைக்கிறேன். 17வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உன்னை நன்றாய் கவனிங்க, வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதுனால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினா. எதையுமே சொல்ற, இஸ்ரவேலை ஏன் உனக்கு இந்த உபத்திரவம்? இஸ்ரவேலை ஏன் உனக்கு இந்த பாடு? இஸ்ரவேலை ஏன் எனக்கு இந்த காயம்? நீ அவர் உன்னை வழி நடத்தி போகிற போது அவர் கைகளை விட்டுவிட்டதுனால அல்லவோ உனக்கு இதை நேரிட பண்ணினாய். யாரோ நேரிட செய்யல இஸ்ரவேலருக்கு. அவர்களே
தேவன் வழி நடத்தி கொண்டு போகையில் அவருடைய கைகளை விட்டு விட்டதுனால அல்லவோ இதை நேரிட. தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை வழி நடத்திட்டு போறாரு, அந்த கையை உதறிடக்கூடாது. ஆமென். கர்த்தர் உன்னை நடத்திட்டு போறாரு, உபதேசத்தினாலே இப்போ நடத்திட்டு இருக்கிறாரு. அவர் உன்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறவர், அமர்ந்த தண்ணீர் கண்டிலே நடக்கிறவர். அவர் உன்னை வழி நடத்திட்டு போகிறாரு. நீங்கள் நடக்கிற போது வழி இதுவே என்று சொல்லி உங்கள் பின்னால் இருந்து கேட்கிற சத்தத்தை கேட்குவீர்கள் என்று ஏசாயா சொன்ன. ஆமென். உனக்கு போதிக்கிறார் அவரு. நீ கிறிஸ்தவளா இருக்கிறியே, தேவனுடைய வேதத்தை கை கொள்ள வேணாமா? நீ கிறிஸ்தவனா இருக்கிறியே, கர்த்தருடைய வேதத்தை கை கொள்ள வேணாமா? தேவனை நம்புகிறியே, கர்த்தருடைய வேதத்தை கை கொள்ள வேணாமா? தேவனை விசுவாசிக்கிறியே, கர்த்தருடைய வேதத்தை கை கொள்ள வேணாமா? எரேமியா அவன் கண்ணீரின் தீர்க்கதரிசி. அவன் சொன்னான், இந்த என் தலையெல்லாம் தண்ணீரும் என் கண்கள் எல்லாம் கண்ணீருமான நலமாக இருக்கும். நான் இஸ்ரவேல் கொள்ளையடிக்கப்படும் இஸ்ரவேல் புத்திரருக்காக நான் இரவும் பகலும் கண்ணீர் வடிப்பேன் என்று சொன்னான். அவன் தான் சொன்னான், இப்போ ஆண்டவர் உன்னை நடத்திட்டு போனாரே, அவர் கையை உதறிட்டியே, அதனால தானே உனக்கு இது நேரிட பண்ணினாரு. ஆண்டவரோடு நடந்துட்டு போனியே, உன்னை உபதேசத்தில் நடத்தினாரே, ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தில் உன்னை நடத்தினாரே, உன்னை அபிஷேகத்தினால நடத்தினாரே, அந்த கையை உதறினால் தானே இதை உனக்கு நேரிட பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, தாழ்மைப்படுங்க. உபத்திரவப்படுகிற போது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்க. இஸ்ரவேலுக்குள்ள ஒருவனாக இருந்தான் எரேமியா தீர்க்கதரிசி. இஸ்ரவேலுக்கு வந்த பாடுகள் அவனுக்கு வந்தது. இஸ்ரவேலுக்கு வந்த உபத்திரவமும் வேதனையும் கண்ணீரும் அவனுக்கு வந்தது. வியாகுலம் அவனுக்கு வந்தது. அவனுக்கு அறிந்தான், நான் கர்த்தருடைய கரத்தை விட்டுவிட்டதுனால் அல்லவா, ஆண்டவர் என்னை வழிநடத்தி கொண்டு போகிற போது தேவனுடைய கரத்தை நான் விட்டுவிட்டதுனாலவா இந்த வேதனையும் வியாகுலமும் எனக்குன்னு. தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் அவ்விதமாக யாராவது இருப்பீர்களா, மீண்டும் கர்த்தருடைய கரத்தை பிடிங்க. மீண்டும் கர்த்தருடைய கரத்தை பிடிங்க. உன் கரத்தை நான் விட்டுட மாட்டேன். ஆண்டவர் ஒரு பரிசுத்தவான் ஜெபித்தாராம். ஆண்டவரை விட்டுட்டாரு, மீண்டும் எழும்பினார். ஆண்டவரோடு கூட வந்தால் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சாராம், சாமி நானும் நீ என்னை நடத்திட்டு போனேன், உன் கையை நான் விட்டுட்டேன், நான் பொல்லாதவன் ஆண்டவரே, நானும் கைகளை பிடித்து கொள்வதற்கு பதிலாக நீர் என் கயிறங்களை பிடித்து கொள்ளும், நான் விட்டு விடுவேன் ஆண்டவரே, நீ விட்டு விட மாட்டீரப்பா, என் கைகளை பிடித்து கொள்ளும் என்று அழுதாராம். ஆமாம். இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. நீர் என் கையை பிடிச்சுக்கோங்கப்பா, நீர் என்னை நடத்தினீர் ஆண்டவரே, நல்ல போதகத்தில் ஆண்டவரே, நல்ல ஆசீர்வாதத்தில், நல்ல ஆறுதலில், நல்ல சமாதானத்தில் என்னை நடத்தினீர் ஆண்டவரே. நான் உன் கைகளை விட்டு விட்டதுனால அல்லவா இவைகளெல்லாம் எனக்கு நான் நேரிட பண்ணிட்டேன்ப்பா, என்னை மன்னியும் என்று சொல்லி அவர் கரங்களுக்கு ஒப்பு கொடுங்க. என்னை பிடித்து கொள்ளும் என்று ஒப்பு கொடுங்க. கைவிடாத அந்த கரங்களை பிடிங்க. ஆமென். ஹல்லேலூயா. பல வருடங்களுக்கு முன்பு ஒரு சாட்சி நான் கேட்டேன். ஒரு டூரிஸ்ட் குரூப்பு மலை உச்சியிலே போய் அவர்கள் டூரிஸ்ட் அது பார்க்கணும் இடங்களை. இப்போ பார்க்க போகும்போது மலை உச்சி கருகலான வழியாக இருந்தது. இந்த வழிகாட்டி சொன்னாப்புல, என் கரத்தை பிடித்து கொள்ளுங்கள் என்று என் கொடுங்க, நான் உங்கள் கரத்தை பிடித்து கொள்ளுகிறேன் என்று சொன்னான். அவர் பயந்தாங்க. அவன் சொன்னாப்புல, கொடுங்க, நான் உங்களை மேலே அழைத்து கொண்டு போகிறேன். அந்த கைகளை கொடுத்தாரலாம் பாருங்கள். அவன் அந்த கைகள் அவ்வளவு கரடு முரடாயும் உறுதியுமாக இருந்ததான். அவர்கள் கரங்களை பிடித்து கொண்டு அவன் உச்சிக்கு அழைத்து சென்று அவர்களை மீண்டும் கொண்டு வந்துவிட்டான். அவர்கள் நன்றி சொன்னாங்க. உங்கள் கைகள் உறுதியாக இருக்கிறது என்று சொன்னார். அந்த வழிகாட்டி சொன்னாப்பிலையா, அநேகரை அழைத்து கொண்டு சென்று இந்த கைகள் இப்படி உறுதியாகி போனது என்று. இயேசு கிறிஸ்து உனக்காய் சிலுவையில் மரித்தாரா, உனக்காய் தன் கைகளிலே ஆணி கடாவப்பட்டார். அந்த கைகளை உன் வாழ்க்கை கொடு. யாரும் இடறினது கிடையாது. அவரிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்த யாரும் இடறினது கிடையாது. அவர்களிடத்தில் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த யாரும் கெட்டு போனதில்லை. அவரிடத்தில் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த யாரும் வீணாய் போனதில்லை. அவர் உன்னை நடத்தி ஆசீர்வதிப்பார். ஆமென். தாழ்மை ஒப்பு கொடுங்க. தாழ்மை ஒப்பு கொடுங்க. என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுங்க. என்னை நடத்தி கொண்டு போகுன்னு சொல்லுங்க. எரேமியா தன்னை ஒத்துக்கிட்டான். எனக்கு அதனால் நான் உன் கையை விட்டுட்டேன்பா, அதனால தான்ப்பா எனக்கு இது நேரிட்டுச்சு, என்னை மன்னியும் என்று சொல்லுங்க. ஆண்டவர் பிடிச்சு கொண்டு போவார். ஆமென். அல்லேலூயா. மகிமைப்படுத்தினேன், இன்னமும்
மகிமைப்படுத்துவேன். ஆமென். ஹல்லேலூயா. பூர்வ நாட்களில் இருந்த நிலையில் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஸ்தாபிப்பார். ஆமென். விழுந்து போன தாவீதின் கூடாரம் மீண்டும் எழுப்பி கட்டப்படும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ தாழ்மை வேணும். ஆமென். ஆமென். ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 42வது சங்கீதம் 3:10 வாசி. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்திலே சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாய். ஆமென். தாவீதை பாருங்க. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்திலே சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. அவன் ஒரு சங்கீதக்காரன் பாருங்க. 17 வயசுல அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இஸ்ரவேலுக்கு ராஜாவாயிருக்கும்படி அழைக்கப்பட்டதான ஒரு மனிதன். அவனை பார்த்து ஜனங்க கேட்குறாங்களாம், அவனிடத்தில் ரட்சிப்பு இல்லை, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை. உன் தேவன் எங்கேன்னு சொல்லு. உனக்கு இருக்கிற இந்த உபத்திரவம், உனக்கு இருக்கிற இந்த பாடுகள், உனக்கு இருக்கிற இந்த கண்ணீர், தேவன் உன்னோடு கூட இருப்பாரானா? ஏன் உனக்கு இந்த பாடுகள்? கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாரானால் ஏன் உனக்கு இந்த வியாகுலம்? தேவன் உன்னோடு கூட இருப்பாரானால் ஏன் இந்த உனக்கு அவமானம்? உலகம் கேட்குது. தாவீதை அப்படித்தான் கேட்டாங்க. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் கேட்கிறபடினாலே இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிடுச்சு. ஆண்டவரிடத்தில் தாழ்த்துகிறான், கர்த்தரிடத்தில் தாழ்த்துகிறான். அவன் ஒரு தாழ்மையான மனிதன் பாருங்க. அவனை எப்படி 10வது வசனம் கூட அப்படியே சொல்லுது பாருங்க. நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. யோசிச்சு பாருங்களேன். நீ ஆண்டவருக்கு பயந்து இருக்கிற, கர்த்தரை நம்பி இருக்கிற, கர்த்தரை விசுவாசித்து இருக்கிற, ஆனால் உன் தேவனிடத்திலிருந்து உனக்கு ரட்சிப்பு இல்லை. ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பாரானா? உன்னை நேசிப்பாரானா? ஏன் உனக்கு நடக்கிறதுன்னு சொல்லி அவர்கள் உன்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் உன்னை கேட்பார்களானா? உனக்கு எத்தனை வேதனையாக இருக்கும் பாருங்க. அது என்ன அவன் சொல்றாப்புல, அது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. அவ்வளவு ஆத்ம வியாகுலம் உடையவனாய் அவன் மாறிப்போன். ஆமென். அல்லேலூயா. அவனே சொன்னான் 11வது வசனத்தில், என் ஆத்மாவே ஏன் கலங்குகிற, ஏன் எனக்குள்ளே திகைக்கிற? தேவனுக்கு காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாக இருக்கிறவரை இன்னும் துதிப்பேன். சில நேரங்களில் தேவ பிள்ளையில இந்த உலகம் நம்மை நிந்திக்கும், இந்த உலகம் நம்மை அவமானப்படுத்தும், இந்த உலகம் ஏளனாய் பேசும். உனக்கு நன்மை செய்தவர்கள் உனக்கு தீமை செய்வார்கள். நீ யாருக்காய் பிரயாசப்பட்டியோ அவர்கள் உனக்கு விரோதமாக எழும்பி வருவார்கள். யாருடைய சுக வாழ்வுக்காக நீ போராடினியோ அவர்கள் உனக்கு விரோதமாய் வருவாங்க. உன்னிடத்தில் தேவனிடத்தில் உனக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுவாங்க. தேவன் உன்னை மறந்தார் என்று சொல்லுவாங்க. தேவன் உன்னை கைவிட்டார் என்று சொல்லுவாங்க. தேவ ஜனமே சோர்ந்து போகாதே, ஆண்டுடைய ஜனமே சோர்ந்து போகாதே, தாழ்மைப்படு. என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. இரவும் பகலும் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. இந்த நிந்தையினாலே இரவும் பகலும் கண்ணீர் உனக்கு உணவாயிருக்கலாம். அவர் பேசுகிற வார்த்தை உன் ஆத்மாவை ஊடுருவ குத்துவது போல இருக்கலாம். ஆனால் காலம் வருவாங்க. அவனே தன்னை தேய்ச்சுதான். ஏன் கலங்குகிற, ஏன் திகைக்கிற? ஆண்டவர் கர்த்தருக்கு காத்துரு. ஆமென். ஆண்டவரை உயர்ப்புவார். தாழ்மை பாருங்க. ஆமென். வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரம் 12வது வசனம். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவான். தாவீது அப்சலோமுக்கு பயந்து ஓடுகிறான். அப்சலோமுடைய ராஜ்யபாரத்தை, தாவீதுடைய ராஜ்யபாரத்தை அப்சலோம் பிடித்து கொண்டான். பயந்து, தன் பிள்ளைக்கு பயந்து, ராஜாவாயிட்டான் பிள்ளை, பயந்து ஓடுகிறான். அப்போ பாருங்க, சீமேயி வழியில் அவனை தூஷிக்கிறான். தாவீதை சுற்றி பராக்கிரமசாலிகள் இருக்கிறாங்க. அவன் தன் பிள்ளைக்கு பயந்து
வெறுங்காலோடு யோர்தானை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். சீமேயி அந்த சூழ்நிலையில அவனை தூஷிக்கிறான். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனிதன், அவன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பலவீனம் அவனை சந்தித்தது. அதன் நிமித்தம் தேவனால் தண்டிக்கப்பட்டவனாக அவன் வெறுங்காலோடு ஓடுறான். அந்த நேரத்தில் சத்துருக்கள் அவனை தூஷிக்கிறாங்க. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளை நாம் கால் எப்போ இடரும் என்று சொல்லி இந்த ஜனம் காத்திருப்பான். ஆமென். உன் கால் எப்பொழுது இடரும் என்று இந்த ஜனம் காத்திருப்பான். உன்னை வைத்து கர்த்தரை எப்படி தூஷிக்கலாம் என்று இந்த ஜனம் காத்திருக்கலாம். உன் கால் எப்பொழுது இடரும் என்று சத்துரு காத்திருக்கலாம். பாருங்க, தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. தூஷித்த போது மற்றவங்க சொன்னாங்க, அவனை ஒரே வெட்ட வெட்டிட. நான் தாவீது சொன்னாப்புல, இல்லை இல்லை, வேணாம் வேணாம், விட்டுடு. ஒருவேளை இவன் தூஷிக்கிற இந்த சிறுமையை கர்த்தர் எனக்கு பார்த்து எனக்கு நன்மை சரி கட்டுவார், எனக்கு நன்மை சரி கட்டுவார். அவன் தூஷிக்கிட்டோம், என்னை அவமானப்படுத்திட்டோம், என்னை எப்படி வேணா சொல்லிக்கிட்டோம். ஒருவேளை இந்த சிறுமை, இந்த அவமானம், இந்த குறைவு என்னை ஒரு மேலே மேன்மைப்படுத்தும். அதுதான் தாழ்மை. ஆமென். தாவீது கோபப்படலை, சீமை மேலே கோபப்படலை, அவனுக்கு விரோதமாய் ஒரு வார்த்தையும் பேசலை. ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்ப்பார், ஆண்டவரின் சிறுமையை பார்ப்பார், என் தலையை உயர்த்துவார். என் தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் மற்றவர்களால் சிறுமைப்படுத்தப்படுறீங்களா? மற்றவர்களால் அவமானப்படுத்தப்படுகிறீர்களா? உங்களை அற்பமாக எண்ணுகிறார்களா? தேவனிடத்தில் உனக்கு ரட்சிப்பு இல்லை என்று உன்னை பார்த்து சொல்லுகிறார்களா? அமைதலாரு. ஒருவேளை கர்த்தர் நம் சிறுமையை பார்ப்பார், அந்த தாழ்மையை பார்ப்பார். ஒருவேளை இந்த சிறுமை நிமித்தம் நம் தலையை கர்த்தர் உயர்த்தினாலும் உயர்த்தும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தேவ ஜனமே, வெட்கப்பட மாட்டீங்க. நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல தலை உயர்த்துவார். தாவீதின் தலை உயரவில்லையா? தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொல்லவில்லையா? அவன் சிங்காசனத்துக்கு தேவன் அவனுடைய பிள்ளைகளை ராஜகுமாரர்களாய் மாற்றவில்லையா? ஆண்டவர் உங்களோடு இருப்பார், தேவன் உன்னோடு கூட இருப்பார். உன் தாழ்மையை பார்ப்பார். தாவீது தாழ்த்திக்கிட்டான், ஆண்டவரிடத்தில் தாழ்த்திக்கிட்டான், கர்த்தரிடத்தில் தாழ்த்திக்கிட்டான். ஆண்டவர் என் சிறுமையை பார்க்கிறார், ஆண்டவர் என்னை வெட்கத்தை பார்க்கிறார், எல்லாரும் என்னை தூஷிக்கிறத பார்க்கிறார், என்னிடத்தில் தேவனுடைய ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிறத பார்க்கிறார், அவனோடு கூட தேவன் இல்லை என்று சொல்லுகிறாங்களே, அதை அவர் கேட்கிறாரு. இந்த சிறுமையை பார்க்கிறாரு. அவர் பார்க்கட்டும், அவர் கேட்கட்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் தாழ்த்தினான். ஆமென். கர்த்தர் தலையை உயர்த்தினார். மீண்டும் ராஜ மேன்மைக்கு வந்தான். அவன் சங்கீதம் 138 எழுதினான், அவன் கிரீடம் அவன் மேலே போக்கும் என்று எழுதினான். அதே மாதிரி கிரீடம் போத்தது. ராஜ கிரீடம் அவன் மேலே போத்தது. உன் மேலே கிரீடம் போக்கும், அபிஷேகம் போக்கும், ரட்சிப்பு போக்கும், ஆவி போக்கும், சுகவாழ்வு போக்கும், நன்மை போக்கும், செழிப்பு போக்கும், பரிசுத்தம் போக்கும். ஆண்டவர் உன்னோடு இருப்பார். ஆமென். தாழ்மையா இருங்க, தாழ்மையா இருங்க. ஆமென். இல்லையா? சரி, கடைசியாக ஒரு வசனம் வாசிக்கலாமா? ஒன்று கொரிந்தியர் புத்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனம். தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம், இந்நாள் வரையும். எப்படி? எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும். ஆமென். எவ்வளோ பெரிய மனுஷன் பாருங்களேன், எவ்வளோ பெரிய மனுஷன், எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, எவ்வளோ பெரிய பரிசுத்தவான். ஆமென். அல்லேலூயா. சொல்றாப்புல, இந்நாள் வரையும் உலகத்தின் குப்பையை மாதிரி என்றையா, குப்பை மாதிரி இருக்கிறான். அவனோடு தேவன் இல்லை, அவனுக்கு தேவனிடத்தில் ரட்சிப்பு இல்லை. ஆண்டவர் அவனை கைவிட்டார். ஆண்டவர் அவனோடு இருந்தா ஏன் இந்த அடி வாங்குறான்? போகிற இடத்துலெல்லாம் அவனை அடிக்கிறாங்களே, போகிற இடத்துலெல்லாம் அவனை கல்லெறிகிறாங்களே. அவனே சொல்லுகிறான், சொந்த சகோதரால் வந்த மோசங்களினாலும், கள்ள சகோதரால் வந்த மோசங்களினாலும், ஆறுகளினால் வந்த மோசங்களினாலும், கசை அடிகளினாலும் பாடுபட்டேன்றான். இப்போ சொல்றாப்புல, ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்டாட்டும். நான் எப்படியா இருக்கிறேன்?
உலகத்தில் குப்பையை போல என்றான். பவுலுக்கு கொடுத்ததானே கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன? குப்பையா நினைக்கிறேன். ஆமென். தாழ்த்துறோம் பாருங்க. உலகத்துக்கு நான் குப்பை மாதிரி எண்ணப்படுகிறேன். மற்றவர்கள் அற்பமாக நினைக்கிட்டோமே, நினச்சிட்டு போட்டோம். ஏன் அதுக்காக வாழுற? மற்றவர்கள் அற்பமாக நினைக்கிட்டோம், நினச்சிட்டு போட்டோம். உன் வறுமையை, உன் குறைவை, உன் காயங்களை, உன் வலிகளை, உன் வேதனையை மற்றவர்கள் அற்பமாக நினைக்கிறாங்க, நினச்சிட்டு போட்டோம். பவுல் சொல்கிறார், என்ன குப்பை மாதிரி நினைக்கிட்டோம். குப்பை நினைக்கிறோம். குப்பை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிறேன் அழுக்க பாரு. எல்லாரும் துடைத்து போடுகிறேன் அழுக்க போல நான் இருக்கிறேன். நான் ஆமென். தழுத்துகிறேன். ஆமென். எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, எவ்வளோ பெரிய பரிசுத்தவான். அவர் பவுல் சொன்னார் ஒரு இடத்துல, என்னிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணேன்னார். ஒரு குற்றமும் இல்லாத அந்த மனிதனை இந்த உலகம் அழுக்கா நினைச்சது. துடைத்து போடுகிற அழுக்கை போல இருந்தது. குப்பையை போல அவன் எண்ணப்பட்டான். குப்பையை போல எண்ணப்பட்டான். நம்மளை சின்னதாக ஒரு வார்த்தை யாராவது சொல்லிட்டா கோபம் பொத்துக்கிட்டு வந்துடுது. உச்சி வரைக்கும் கோபம் வந்துடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாடு. ஆமென். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்க. ஆமென். மற்றவர்கள் உங்களை பேசுகிற நிந்தையான பேச்சில் தாழ்மையாக இருங்க. பதில் பேச்சு பேசாமல் இருங்க. பிலாத்து விசாரித்தான் இயேசுவை. அவர் மறு வார்த்தை பேசாமல் இருந்தார். கரெக்டா? ஆமென். அல்லேலூயா. மறு வார்த்தை வந்து பேசலை. அண்ணா காய்பா விசாரித்தார்கள், மறு வார்த்தை பேசலை. ஏரோது விசாரித்தான், ஒரு வார்த்தை கூட பேசல. ஒரு வார்த்தை கூட பேசல. அதே போல்தான் உங்களுடைய வாழ்க்கையில் கூட நடக்கலாம். தூஷிக்கலாம். உன் உறவுகள் தொடச்சி போட்டதான கந்தையை போல நினைக்கலாம். உன்னை உறவுகள் துடைத்து போட்டவளா நினைக்கலாம். பவுல் உறவுகளெல்லாம் சுற்றி திரிஞ்சான். அவனை அந்த ஜனங்க குப்பை மாதிரியும் துடைத்து போட்டவனை போல எண்ணினாங்களாம். அவன் அதை சகிச்சு ஏற்றுட்டான். ஆமென். அல்லேலூயா. ஒரு வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர்கள் நிருபம் 15வது அதிகாரம் 1:15. பிலிப்பியர் 1:15. சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் என் கட்டுகளோடு உபத்திரவத்தை கூட்ட நினைத்து சுத்த மனதோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறாங்க. ஆமென். 18வது வசனம் சொல்லுது, இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையில்லாதாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அதனால் சந்தோஷப்படுகிறேன். இன்னமும் சந்தோஷம். எல்லாரும் ஊழியர்கள் அல்லவே, எல்லா சபைகள் அல்லவே. பவுல் சொல்றாரு, சிலர் விரோதத்தினாலும் சிலர் பொறாமையினாலும் சிலர் நன்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டு. ஆமே. தேவ பிள்ளைகளை ஒன்று கத்துங்க. தாழ்மை யாரோடும் போட்டி போடாது. யாரோடும் போட்டி போடாது. ஆமே. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் யாரையுமே போட்டியாக எண்ணாதீங்க. ஆமே. பவுல் காலத்தில் அநேகர் ஊழியம் செய்தாங்க. பவுல் யார் மேலேயும் போட்டியாக நினைக்கல. சிலர் விரோதத்தினால செஞ்சாங்க, சிலர் பகையில் செஞ்சாங்க, சிலர் நல்மனதில் செஞ்சாங்க. ஆனால் யாரோடும் போட்டி போடல. அவன் எல்லைக்குள்ளே இருந்தான். ஆமே. ஆமே. எப்படியோ கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறார். அதுக்காக நான் சந்தோஷப்படுகிறேன். இன்னமும் சந்தோஷப்படு. ஆமே. உங்கள் வாழ்க்கையில் யாரோடும் போட்டி போடாது. ஆமே. பவுல் நமக்கு நல்ல உதாரணம். ஊழியமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, போட்டி போடாதீங்க. தாழ்மை யாரோடும் போட்டி போடாது. தாழ்மை யாருக்கும் பொறாமப்படாது. பவுல் பொறாமப்படலையே. நான் இவ்வளோ சுத்தமான ஊழியக்காரன், அவன் பிரசங்கம் பண்ணுறானே, பொறாமப்படலை. எப்படியோ ஆண்டவர் அறிவிக்கப்படுகிறாரே, எப்படியோ கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறாளே, அவன் சந்தோஷம் அடைந்தான், அவன் மகிழ்ச்சி அடைந்தான். எப்பயுமே தாழ்மை யாரோடும் போட்டி போடாது. உங்கள் சொந்தக்காரங்க உங்களை விட நல்லா இருக்காங்களா? தகுதி இல்லாதவர்கள் நல்லா இருக்கிறாங்களா? உங்களுக்கு மன கஷ்டம் இருக்குன்னா உங்கள் இருதயத்தை சுத்தப்படுத்திக்கங்க. ஆமே. உங்களுக்கு நீங்கள் தான் போட்டியாக இருக்கணும். ஆமே. ஆமே. தாழ்மை போட்டி போடாது. தாழ்மை பொறாம கொள்ளாது. அது தன் வழியே போய்கொண்டு இருக்குது.
எப்படியாவது சந்தோஷப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. தாழ்மையாக இருங்க. ஆமென். உறவுகளோடு போட்டி போடாதீங்க, சொந்தக்காரங்களோடு போட்டி போடாதீங்க. அவன் அப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான், அவன் பிள்ளை இப்படி இருக்கிறான், என் பிள்ளை இப்படி, இதெல்லாம் செய்யாதீங்க. ஆமென். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர், ஒரு சகோதரர், அவருடைய அவருடைய பிள்ளைங்க, அவருடைய காலம் வந்தபோது அவரிடத்துல சொன்னேன், பிரதர், உங்களுக்கு உங்கள் மகளை மேலே படிக்க வைக்காம திருமணம் செய்து வச்சுருங்க, அதுதான் உங்களுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு பல வருஷத்துக்கு முன்னாடி ஆலோசனை கொடுத்து. அவர் சொன்னார், இல்லை, எங்கள் அண்ணன் அவருடைய பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சுருக்காப்புல, நான் என் பிள்ளைகளை படிக்க வச்சான் போனால் உறவுகளுக்குள்ளே என் பிள்ளை வைக்கப்படும், நான் அப்படி என் பிள்ளையை படிக்க வைக்க போகிறேன் என்று சொன்னான். அவ்வளவுதான் நான் நின்று விட்டேன். என் அன்புக்குரியவுல, என் உயரம் எனக்கு தெரியும், எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். உங்களோடு கூட இருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நான் உங்களோடு கூட இடைப்படுவதில்லை. காரணம், எனக்கு கொடுக்கப்படுகிற அளவு, என் உயரத்தை நான் அறிவேன். அவங்கள்ட்ட சொன்ன, வேணாம படிக்க வைக்காதீங்க, பிள்ளையை திருமணம் செய்திருங்க, ஆசீர்வாதமாக இருக்கும். அவங்க சொன்ன பதில் என்ன, என் அண்ணன் பிள்ளையெல்லாம் படிக்கிறாங்க, நான் படிக்காம வச்சா எனக்கும் அசிங்கம், என் பிள்ளைக்கும் அசிங்கம், நான் படிக்க வைப்பேன். ஆமென். பிள்ளையை படிக்க வைக்க அனுப்புனாங்க. அவர் 2ஆம் ஆண்டு கல்லூரியில் ஒருவனை லவ் மேரேஜ் பண்ணி அவருடைய வாழ்க்கை நாசமாக போச்சு. கர்த்தருக்கு தகுதி இல்லாத ஒருவனோடு கூட அவள் திருமண வாழ்க்கையில் இணைக்கப்பட்டாப்புல அவருடைய வாழ்க்கை கண்ணீராகவே மாறி போச்சு. ஆமென். ஏன்? அது போட்டி போடுது பாருங்க. அவங்கள மாதிரி என் பிள்ளை, அது மாதிரி என் பிள்ளை. இல்லை, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நீங்கள் எப்படியா இருக்கணும், உங்கள் பிள்ளைகள் எப்படியா இருக்கணும், நம்முடைய குடும்பம் எப்படியா இருக்கணும், ஆண்டவரோடு பேசுங்க. தாழ்மை யாரோடும் போட்டி போடாது, தாழ்மை யாரோடும் பொறாம கொள்ளாது. அது தன்னை தாழ்த்தும், அது சந்தோஷப்பட்டு கொள்ளும், அது மகிழ்ச்சி அடைந்து கொள்ளும் பாருங்க. ஆமென். தாழ்மை தான் ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. தாழ்மை வசனத்துக்கு கீழ்ப்படி, தாழ்மை தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படி. தாவீது போல உபத்திரவத்திலையும் அது கீழ்ப்படியும். தாழ்மை நிந்திக்கிற வார்த்தை நம் வேறு வருகிற போதும் தன்னை தாழ்த்தும். தாழ்மை போட்டி போடாது, தாழ்மை பொறாமை கொள்ளாது, அது தன் வழியே போகும் பாரு. இயேசு தாழ்மை உள்ளவர். ஆமென். நீங்கள் தேவனிடத்தில் தாழ்மைப்பட்டால் கூட போதாது, மனுஷனிடத்திலும் தாழ்மையாக நடக்கும். ஆமென். பேதுரு தன்னை காட்டி கொடுப்பான் என்று ஆண்டவருக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? அல்லேலூயா. தெரியுமா தெரியாதா? அவன் காலை கழுவுனார். மனுஷனிடத்தில் தாழ்த்தி கொள்ளுங்க. அவங்க படித்தவங்களோ படிக்காதவங்களோ இருக்கிறவங்களோ இல்லாதவங்களோ எப்படி இருக்கிறவங்களோ எல்லாரிடத்திலும் உங்களை தாழ்மை காடு. இயேசு தாழ்மை உள்ளவன் சொன்னார். பேதுரு ஒரு நாள் தன்னை காட்டி கொடுப்பான் என்று தெரியும், தான் அவனுக்கு போதித்து அவனை சீடனாக்குனார். அவன் காலை கழுவினார். தாழ்மையா இருங்க. ஆமென். தாழ்மை ஆசீர்வாதம். ஆமென். பதிலுக்கு பதில் பேசாதீங்க, பதிலுக்கு பதில் செய்யாதீங்க. ஆமென். மொய்யா இது நோட்டில் எழுதி வச்சுட்டு 2 வருஷம் கழிச்சு மொய் எழுதுறதுக்கு பேசுனா விட்டுருங்க போத, மறந்துடுங்க போத, மன்னிச்சிருங்க போத. ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆமென். ஆமெனே காணுமே. அல்லேலூயா. தோத்திரம். ஆமென். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். முழங்கால் படிட்டு அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. உம்மை ஸ்தோத்திரம். எல்லாம் இந்த தாழ்மைக்கு ஒப்பு கொடுங்க. மரியாதை போல இந்த உபதேசத்துக்கு ஒப்பு கொடுங்க. இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டப்பா. நான் தாழ்மைப்படுகிறப்பா, நான் தாழ்மையாக இருக்கிறப்பா, எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையும் தாழ்மையாக இருப்பேன். படித்தவங்க படிக்காதவங்க, இருக்கிறவங்க இல்லாதவங்க, யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உங்களுடைய தாழ்மை தெரியட்டும். அவர்களுக்கு உங்களுடைய தாழ்மை தெரியட்டும். தாழ்மை உள்ளவர்னு உங்களை சொல்லட்டும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா? எங்கள் மகா இரக்கம் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வேலையில் பொருத்தனை செய்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரப்பா. தாழ்மைக்கு தகப்பனை பொருத்தனை செய்த ஆண்டவரே, இந்த உபதேசத்துக்கு பொருத்தனை செய்த ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்.
இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் ஆண்டவரே, தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறவரப்பா, தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள் என்று சொன்னீரப்பா. இயேசுவின் நாமத்திலே தாழ்மையை தரித்து கொள்ளட்டப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையை தரித்து கொள்ளட்டும். நாங்கள் தாழ்மையோடு போகட்டையா, உம்மிடத்திலே தாழ்த்துகிறப்பா, உமது சித்தத்துக்கு தாழ்த்துகிறப்பா, உமது வார்த்தைக்கு தாழ்த்துகிறப்பா, உமது வழிகளுக்கு தாழ்த்துகிறப்பா, சபையாய் தாழ்த்துகிறப்பா. இந்த சபை உம்மிடத்திலே தாழ்த்துகிறது, தேவ ஜனம் உம்மிடத்திலே தாழ்த்துகிறது. தேவ கிருபை இவர்களை மூடட்டும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே பிரார்த்தனை கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.